ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குலோப் ஜாம் செய்ய போகிறோம். எம்டிஆரோட குலோப் ஜாம் மிக்ஸ் 175 கிராம் அதை நான் எடுத்திருக்கேன். 200 கிராம் பால் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் இப்போ நான் செஞ்சு போகிறேன். நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். எப்படி வருதுன்னு லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் இந்த வீடியோட எண்டில் ரிவ்யூ சொல்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு நான் லேசாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். கையில் ஒட்டாத மாவை பிசைஞ்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து போய்ங்க ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுருங்க. இதில் கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஷேப்பில் உருண்டை பிடிச்சேன். உருண்டையாக உருட்டி எடுத்தேன். என்னுடைய குட்டி செஃப் பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஷேப்பில் குலோப் ஜாம் செஞ்சுட்ருக்காரு. எந்த ஷேப் உங்களுக்கு இஷ்டமோ அந்த ஷேப்பில் செஞ்சுக்கலாம். இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது பாதி பொரிச்சதும் காலி ஆயிடுச்சு. இந்த கிச்சனுக்கும் ஹாலுக்கும் நடந்து பாதி காலி பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இது காலி ஆகிறதுக்குள்ளே இருக்கிறதையாவது நம்ம என்ன காப்பாற்றிக்கலான்னு சொல்லிட்டு ஜீராவில் போட்டாச்சு. ஜீரா பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இது உள்ளே போட்டுட்டு கம்மி பதம்லாம் இல்லைங்க, நார்மலாக ஜீரா காய்ச்சி போட்டுட்டேன். ஏன்னா எப்படி இது சீக்கிரம் காலி ஆகிடும். 1 வீக் வர்றதே ரொம்ப கஷ்டம். 2-3 டேஸ் தான். அதனால் இது மாதிரி பொரித்து இதில் எண்ணெயில் போட்டுட்டேன், பாகில் போட்டுட்டேன். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இது என்னோடய குட்டி செஃப் செஞ்சது. நல்லா தான் இருந்துச்சு. அது ஒன்றும் வித்தியாசம்லாம் தெரியல, நல்லா தான் இருந்துச்சு. என்னென்னா அந்த மாவு பிசையக்குள்ளே நமக்கு அந்த குலோப்ஜாம் மாவு மட்டும் போட்டு பிசையக்குள்ளே அந்த வீரெல்லாம் இல்லாமல் அழகாக வரும்ல, அந்த மாதிரி வரலை. இன்னும் ஏதாவது நான் எஃபெக்ட் போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உருண்டைக்குள்ளே ஜீரா உள்ளே போகவே இல்லை. இது வந்து நான் 2 டேஸ் ஊற வச்சு பார்த்துட்டேன், அந்த உள்ளே போகலை. அப்படியே ரொம்ப ஸ்வீட் இல்லாமல் சாப்பிட்றவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக தான் இருக்கும். டேஸ்டெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு மில்க் பவுடர் போட்டதால். ஜீரா உள்ளே வந்து போகவே இல்லை. அப்படியே வெறும் உருண்டை எடுத்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சாஃப்டாக ஒரு குலோப்ஜாம் மாதிரி தான் இருக்கும் டேஸ்டெல்லாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்துச்சு. ஹார்டாக ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.